ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. நம்ம பீஷ்மரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? தன்னுடைய தந்தையினுடைய ஒரு ஆசைக்காக தன்னுடைய தந்தை ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த பெண்ணினுடைய அப்பா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னாக்கா, என்னுடைய மகள் வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் அரசாளக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை தரணும். இப்போ உனக்கு மகனாக இருக்கக்கூடிய இந்த கங்கையின் மைந்தனுக்கு அதை கொடுக்க கூடாது. அப்படின்னா என்னுடைய பெண்ணை சத்தியவதியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிடுறார். உடனே தன்னுடைய தந்தைக்காக நான் அரசாள மாட்டேன், நான் பிரம்மச்சரிய விரதம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய தந்தை கிட்ட போய் பார்த்து பேசி உங்களுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க பேரன் தான் அரசாழ்வார் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்துட்டார் பீஷ்மர். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பண்பு பாருங்க. அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதம் இருக்க போறேன் வாழ்நாள் முழுக்கன்னு சொன்ன உடனே தேவர்கள் எல்லாம் பீஷ்மன் ஆசீர்வாதம் பண்றாங்களாம். இந்த பீஷ்ம அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவன் அப்படிங்கறது அர்த்தமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இவருக்கு பீஷ்மர்ங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீஷ்மரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் பேச போறோம். பீஷ்மரை பத்தி சொல்லும் பொழுது சாந்தனு, அதாவது பீஷ்மனுடைய தந்தைக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் நடந்தது. அவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. வருஷங்கள் பல ஆச்சு. சாந்தனு மன்னன் காலமானார். சாந்தனுவினுடைய மறைவுக்கு அப்புறமாக சாந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மூத்த மகன் சித்ராங்கன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. பீஷ்மர் தான் பண்ணி வைக்கிறாரு. அவனும் ஒரு போர்ல மரணம் அடைஞ்சிடறான். 2வது மகன் விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பீஷ்மர் முயற்சி பண்ணார். காசி மன்னனினுடைய 3 மகள்களுக்கு சுயம்வரம் ஏற்பாடாகி இருக்கு. அந்த 3 பெண்களையும் பீஷ்மர் கடத்தி கொண்டு வந்துடுறார். அதுல 2 பேர் விசித்திர வீரியனை மணந்துக்கிறாங்க. மூத்தவளான அம்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவள், நான் சால்வன் அப்படிங்கிற மன்னனை விரும்புறேன், அவனை மணக்க போகிறேன்னு பீஷ்மர் கிட்ட சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. ஆனா அந்த சால்வனோ அவளை ஏத்துக்க மறுத்துடுறான். ஏன்னா பீஷ்மர் கடத்தி கொண்டு போனதுனால உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, நீ தூய்மையானவளாங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு மறுத்துடுறான். நேர பீஷ்மர் கிட்ட திரும்பி நான் கடத்தப்பட்டவள்ங்கிறதுனால என்ன சால்வன் மணக்க மறுத்துட்டான் அப்படின்னு வருந்துறா. பீஷ்மர் அவளுக்கு ஆறுதல் சொல்றார். அப்ப அவளுடைய மனசுல பீஷ்மரையே மணந்து கொண்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. தன்னுடைய விருப்பத்தை சொல்ற அம்பை, பீஷ்மரோ நான் சுத்த பிரம்மச்சாரி, என்னுடைய சத்தியம் தவற மாட்டேன், உனக்கு ஏத்தவன நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றார். பீஷ்மர் கடத்தி கொண்டு வந்த அந்த 3 பேர்ல 2 பேர் அவருடைய தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மூத்தவள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ பேர் அம்பை, நான் இன்னொரு மன்னனை நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே பீஷ்மர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனா கடத்தப்பட்டவங்கிறதுனால அந்த மன்னன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். திரும்ப பீஷ்மா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது நான் சுத்த பிரம்மச்சாரி, உனக்கு வேணா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பீஷ்மர். சரி, பீஷ்மரினுடைய குருநாதர் பரசுராமர் சொன்னா பீஷ்மர் கேட்பார் அப்படின்னு நினைச்ச அம்பை பரசுராமர் கிட்ட போய் விஷயத்த சொல்றா. பரசுராமரும் சரிமா நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்து பீஷ்மரை சந்திக்கிறதுக்கு புறப்படுறார். பரசுராமர் சொல்லியும் பீஷ்மர் கேட்கல. அதனால 2 பேருக்கும் பகை வந்துருது. அதனுடைய விளைவால 2 பேருக்கும் போர் ஆரம்பமாகுது. 23 நாட்கள் போர் நடக்குது. பரசுராமரால பீஷ்மரை ஜெயிக்க முடியல. இந்த போரை பார்த்த நாரதர் பரசுராமர் கிட்ட இருந்து, நீ குரு தர்மப்படி நீ அந்த மாதிரி உன்னுடைய சீடனோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு அப்படி பேசி அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்திடுறார். அப்புறமா அம்பை கிட்ட போய் இந்த மாதிரிமா அப்படின்னு பரசுராமர் தன்னுடைய நிலைமை சொல்றார். என்னைய கல்யாணம் பண்ணிக்க மறுத்த பீஷ்மரை நான் எப்படியும் கொல்வேன் அப்படின்னு சபதமிட்ட அம்பை அவளை மாய்ச்சுக்கிறா. மறுபிறவியில அம்பை துருபதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகனுக்கு மகளாக பிறந்தா. அவ வளர்ந்த நிலையில அவளுடைய பிறவி காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட துருபதன் பீஷ்மரினுடைய பகைக்கு அஞ்சு அவளை காட்டுக்கு அனுப்புறான். அரண்மனையிலிருந்து வெளியேறின அவள் பெயர் சிகண்டினி. சிகண்டினி எப்படியும் பீஷ்மரை கொல்லணும் அப்படிங்கிற வைராகியத்தோட இருக்கிறா. பீஷ்மரை பத்தின முழு விவரங்களையும் சேகரிக்கிறா. சுத்த வீரனோட போர் புரிவாரை அன்றி அவர் எதிர்க்க பெண்ணோ அல்லது திருநங்கையோ வந்தால் போர் புரிய மாட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அம்பையான சிகண்டினி தூணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கந்தர்வனினுடைய உதவியால ஆணா மாறுறா. இப்போ அவளுடைய பெயர் சிகண்டி, ஒரு திருநங்கையாக திகழ்றா. ஆணாக மாறிய சிகண்டி தன்னுடைய தந்தையை சந்திச்சு, பீஷ்மரை கண்டு பயப்படாதீங்க, அவரை எப்படி நான் கொல்வேன் அல்லது அவருடைய மரணத்துக்கு காரணமாக நான் இருப்பேன்னு சபதம் போடுறா. துருபதன் என்ன பண்றதுன்னு தெரியாம கவலைப்படுறார். பிதாமகர்னு சொல்லப்படக்கூடிய பீஷ்மரை பத்தி பேசிட்டு இருக்கும். போன ஜென்மால அவரை கொல்லணும்னு உறுதி பூண்ட அம்பை அடுத்த ஜென்மால சிகண்டியாக வரா. பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூலக்கூடிய நிலை ஏற்படுது. விதிவசத்தால பீஷ்மர் துரியோதனன் பக்கம் இருக்கிறார். துரியோதனன் படைகளுக்கு தலைமை தாங்கின பீஷ்மர் போர் முனையின அர்ஜுனனை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது. பீஷ்மரை கொல்ல தக்க சமயத்தை எதிர்பார்த்த சிகண்டி போர் முனைக்கு வரார். சுத்த வீரனோட தான் போர் புரிவேங்கிற கொள்கையோட பீஷ்மரின் முன்னாடி பீஷ்மருக்கு சவால் விடுறான். ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் காட்சி தந்த சிகண்டியோட போர் புரிய விருப்பமில்லாத பீஷ்மர் தயங்குறார். அர்ஜுனன் பீஷ்மர் மேல அம்பு ஏறதுக்கு முன்னாடி சிகண்டி பீஷ்மர் மேல அம்பு ஏதுறான். அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி போர் புரியறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பீஷ்மர்
சிகண்டி எய்த அம்ப இடது கையால பிடிச்சு முறிச்சு எரிஞ்சிடுறார். அப்ப அர்ஜுனன் பீஷ்மர் மேல சரமாரியாக அம்புகளை ஏறான். அந்த அம்புகளால துளைக்கப்பட்ட பீஷ்மர் கீழே அப்படியே சாஞ்சிடுறார். ஆனா பூமியில விழாம அந்த அம்புகள் படுக்கையாக பூமியில அப்படியே பதிஞ்சு பீஷ்மரை தாங்கி நின்னது. அவருடைய உயிர் பிரியல. தான் விரும்பிய நேரத்தில் முக்தி அடையலாம்ங்கிற வரத்தின்படி உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்திருக்கிறார் பீஷ்மர். உத்தராயண காலமும் வந்தது. ஆனா பீஷ்மரினுடைய உயிர் அவர் விரும்பினது போல பிரியாததுனால அவஸ்தப்படுறார். காரணம் என்னன்னு எனக்கு தெரியலையேன்னு தவிக்கிறார். உத்தராயண காலத்துல உயிர் பிறந்தால் எந்த தடையும் இல்லாமல் சொர்க்கம் போகலாம்ங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதி. எல்லாரும் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. பஞ்ச பாண்டவர்களும் பகவான் கிருஷ்ணரும் வராங்க. பீஷ்மர் யார் மேலேயும் கோவப்படல. எல்லாருக்கும் இறக்கும் நிலையிலையும் போதனைகள் நிறைய சொல்றார். அதுல ஒன்றுதான் விஷ்ணு சகசரநாமம். தான் விரும்பிய போல மரணம் ஏற்படலையே ஏன் அப்படின்னு மனதிற்குள்ள கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறார் பீஷ்மர். அப்ப அங்க வந்த வேதவியாசர் அவரை பார்த்த உடனே பீஷ்மர், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு அந்த மாதிரி நான் விரும்பினபடி என்னுடைய உயிர் போகலன்னு வருந்துறார். வியாசர் சொல்றார், பீஷ்மரே, ஒருவர் தன்னுடைய மனம் மொழி மெய்யால இன்னொருத்தருக்கு தீமைகளை அநீதிகளை தடுக்காமல் இருக்கிறதும் செயலற்றவன் போல காட்சி தர்றதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையும் அவன் அனுபவிச்சே தீரணுங்கிறது விதி. அந்த வகையில தான் இப்ப நீ தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்கு என்ன காரணம்? தான் விரும்பின நேரத்தில் உயிர் பிரியலாம்ங்கிற ஒரு வரம் பீஷ்மருக்கு இருந்தால் கூட அது நடக்கல. காரணம் என்ன அப்படின்னா, பீஷ்மருக்கு அதற்குரிய காரணத்தை வேதவியாசர் சொல்றார். நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணுங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும் போது அதை கவனிக்காத மாதிரியோ அல்லது நீ அதை தடுக்காமலோ இருந்தால் அதுவும் கூட பாவம் தான். அதற்கான பலனை தான் இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறன்னு சொல்றார் வேதவியாசர். துரியோதனனுடைய அவையில பாஞ்சாலிய துச்சாதனன் துகில் உறிஞ்சப்போ அந்த அவையில இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரல. அது அநீதின்னு குரல் கொடுக்கல. அந்த அவையில பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்து அதை தடுக்கக்கூடிய நிலையில இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்ப அம்பு படுக்கையில உயிர் பிரியாமல் தவிக்கிறத உணர்ந்தார் பீஷ்மர். வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசர் கிட்ட இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு கேட்கிறார். யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம்னு உணர்ந்து வருந்துறாங்களோ அப்போ அந்த பாவம் அகன்றுடும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ எப்போ உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்பவே அது உன்கிட்ட இருந்து அகன்று போச்சு. இருந்தாலும் திரௌபதி கண்ணா என காப்பாத்த மாட்டியான துரியோதனன் அவையில கதர்னப்போ கேட்கக்கூடிய திறன் இருந்தும் அதை கேட்காம இருந்த உன்னுடைய செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன்னுடைய கண்கள், நீ சொன்னா அனைவரும் கேட்பாங்கங்கிற நிலையிலையும் தட்டி கேட்காதனுடைய வாய், உன்னிடம் இருந்த அளப்பெரிய தோள் வலிமை, உன்னுடைய கைகள், உன்னுடைய கால்கள், எது நல்லது கெட்டதுன்னு யோசிக்காது உன்னுடைய புத்தி இருக்கக்கூடிய இடமான உன்னுடைய தலை, இது எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சே தீரணுங்கிறது விதிங்கிறார். அப்படின்னா என்னுடைய அத்தனை அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன் தான். சாதாரண அக்னியினுடைய சூடு போதாது, என்னுடைய அங்கங்களை தேய்க்கக்கூடிய சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள்னு தன் நிலை உணர்ந்து வேதவியாசர் கிட்ட வேண்டார் பீஷ்மர். உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மர் கிட்ட காமிச்சு, இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதனுடைய பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம்னாலே சூரியன் தான் பொருள். சூரியனுடைய முழு சக்தியும் இதுல இருக்கு. அதனால இந்த இலைகளால உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போறேன், அவை உன்னை புனிதப்படுத்தும்னு சொல்றார். அதன்படி பீஷ்மரினுடைய அங்கங்களை எருக்க நிலைகளை வச்சு அலங்காரம் பண்றார் வியாசர். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைகிறார் பீஷ்மர். அப்படியே தியானத்துல ஆழ்ந்தார். தியான நிலையிலேயே முக்தியும் அடைகிறார். பீஷ்மருக்கு வருங்காலத்துல ஸ்ரார்த்தம் மாதிரி செய்யறதுக்கு யாருமே இல்ல. திருமணமாகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அவர் உயிர் நீத்துட்டாரேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது தர்மருக்கு. இப்ப வியாசர் சொல்றார், தர்மரே வருத்தப்படாத, ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன்கிறது அவசியம் கிடையாது. அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போயிடுறாங்க. இனி வருங்காலத்துல இந்த பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்னைக்கு அவங்களுடைய உடம்புல எருக்க நிலைகளை வச்சுக்கிட்டு குளிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பாவங்கள்ல இருந்து தங்களை விடுவிச்சுக்கிறாங்க. அதோட பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்றாங்க. மனதாலும் மெய்யாலும் நம்ம யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. அப்படி செய்தால் அதற்கு பாவம். அது பாவத்திற்குரிய பலனை நம்ம அனுபவிக்கணும். ஆனா ஒரு தீமை நடக்கும் பொழுது அதை நம்மளால தடுக்க முடியுங்கிற பட்சத்துல நம்ம தடுக்காம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டோ அல்லது கண்டும் காணாமலோ போனாலும் அதுவும் பாவம்தான். அதற்குரிய பலனையும் நம்ம அனுபவிக்கணும். அப்படிங்கிறது தான் பீஷ்ம பிதாமகரினுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.